புதுக்கோட்டை இடைத்தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவு. கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று மாலை பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். தேர்தலில் பணபலத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்று ஓய்வு பெறும் தலைமை தேர்தல் அதிகாரி SY குரேஷி வருத்தம். பன்னிரண்டாம் வகுப்பு மறுதேர்வு எழுதுபவர்களுக்கு தற்கால் திட்டம் அறிமுகம். நாளை முதல் விண்ணப்பங்கள் விநியோகம். போலீசாருக்கு பயந்து பெங்களூரு தியான மடத்தில் நித்யானந்தா பதுங்கல். மதுரை ஆதீனம் செய்வதறியாமல் திகைப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். புதுக்கோட்டை இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை முன்னிட்டு தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனிற்கு ஆதரவாக தேமுதிக MLAக்கள் நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள புதுக்கோட்டையில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வடைகிறது. இதையொட்டி தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனிற்கு ஆதரவாக கட்சியின் தலைமை நிலைய செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பார்த்தசாரதி தலைமையில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், அண்ணா சாலை வழியாக புதுக்கோட்டை நகர் முழுவதும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அவர்கள் முரசு சின்னத்தில் வாக்களித்து தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனை வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக் கொண்டனர். இது தொடர்பாக தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி கூறுகையில், இந்த இடைத்தேர்தலில் தேமுதிக வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதாக தொகுதி மக்கள் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். எங்களுடைய கட்சியுடைய தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த புதுக்கோட்டைகளை வருகை தந்து ஊராட்சி வாரியாக சென்று பொதுமக்களை சந்தித்த போது ஏராளமான பொதுமக்கள் திரண்டு இருந்து உங்களுக்குத்தான் கண்டிப்பாக வாக்களிப்போம், இந்த புதுக்கோட்டை சட்டமன்றம் உங்களுக்கு தான் வெற்றியை பெற்றுத் தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் எங்கள் மண்டல் குழு சார்பாக மிக ஊர்வலமாக சென்று வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனிடையே புதுக்கோட்டையில் இன்று பிற்பகலில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் பங்கேற்று தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனிற்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க உள்ளார். இதற்காக புதுக்கோட்டையில் உள்ள அண்ணா சிலை அருகே பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொதுக்கூட்ட மேடையை கட்சியின் மாநில துணை செயலாளர் AR இளங்கோவன், மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் ஈரோடு கிழக்கு தொகுதி MLAவுமான சந்திரகுமார் உள்ளிட்டோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக சட்டமன்ற கொறடா சந்திரகுமார், கேப்டன் விஜயகாந்த் பங்கேற்கும் இந்த பிரம்மாண்ட கூட்டத்தில் 50,000 பேர் கலந்து கொள்வார்கள் என்று கூறினார். இந்த இடைத்தேர்தலிலே வாக்காளர்களுக்கு மட்டும் 20 கோடி ரூபாய் பணத்தை அள்ளி இறைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்காக விளம்பர செலவுகள் இல்லாம அந்தந்த பகுதிகளுக்கு தனித்தனியாக கோயில் கட்டணுமா, கிணறு வேணுமா, போர் வேணுமா, இப்படி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் இன்று வரையிலும் அள்ளி இறைக்கப்பட்டு இந்த தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் பணபலம் இல்லாமல் மக்கள் பலத்தை மட்டுமே நம்பி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். இன்று மாலை சரியாக 3 மணி அளவில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பேச இருக்கிறார். இந்த கூட்டத்திலே குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கிறோம். எனவே இந்த கூட்டம் மிகப்பெரிய வெற்றியடையும். இந்த கூட்டம் மட்டுமல்ல, இந்த புதுக்கோட்டையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு வெற்றி நிச்சயம் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருப்பது இந்த தொகுதியினுடைய மக்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மாலையுடன் பிரச்சாரம் முடிவடையும் புதுக்கோட்டை தொகுதியில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதில் பதிவாகும் வாக்குகள் அனைத்தும் வரும் 15ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவு அறிவிக்கப்பட உள்ளது. முன்னதாக புதுக்கோட்டை தொகுதி முழுவதும் தேமுதிக வேட்பாளர் ஜாகிர் உசேனை ஆதரித்து கிராமமாக சென்று 3 நாட்கள் கேப்டன் விஜயகாந்த் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவருக்கு ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் எழுச்சியுடன் திரண்டு ஆதரவு தெரிவித்தனர். தேமுதிக பிரமுகர் இல்ல திருமணத்தில் கேப்டன் விஜயகாந்த் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மாதவரத்தில் உள்ள ராம்லட்சுமி பாரடைஸ் என்ற திருமண மண்டபத்தில் தேமுதிக பிரமுகர் செஞ்சுராம் என்பவரின் இல்ல திருமணம் நடைபெற்றது.
இந்த திருமணத்தை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையேற்று நடத்தி வைத்தார். இதைத் தொடர்ந்து மணமக்களை ஆசீர்வதித்த அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இந்த விழாவில் பங்கேற்ற கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் மணமக்களுக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் SY குரேஷி ஓய்வு பெறுகிறார். புதிய தேர்தல் அதிகாரியாக VS சம்பத் நாளை பொறுப்பேற்கிறார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக உள்ள SY குரேஷியின் பதவிக்காலம் இன்று முடிவடைய உள்ள நிலையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், நாட்டில் நடக்கும் தேர்தலின் போது அரசியல் கட்சிகளின் பண பலத்தை நாம் தடுக்க முடியாது என்றும், வாக்காளர்கள் விழிப்புணர்வு குறைவாக உள்ளதும் அதற்கு ஒரு காரணமாக இருப்பது பெரும் கவலை அளிக்கிறது என கூறியுள்ளார். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது தொடர்பாக குழு அமைத்து அதிகாரம் அளிக்க வேண்டும் என அத்வானி கூறியிருப்பது குறித்து பதிலளித்துள்ள SY குரேஷி, தலைமை தேர்தல் ஆணையர் பதவி உயர்வு மூலம் நியமிக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளை விரும்பாத பட்சத்தில் அவர்களை திரும்பப் பெறும் அதிகாரம் என்பது நமது நாட்டை பொறுத்தவரை சாத்தியமில்லை என்றும், அவ்வாறு திரும்பப் பெறுவது சட்டமாக்கப்பட்டால் தேவையில்லாத பிரச்சினைகள் நாட்டில் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். +2 உடனடி தேர்விற்கு தத்கால் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் நாளை முதல் வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவ மாணவியர் உடனடி தேர்விற்கு ஏற்கனவே விண்ணப்பிக்காமல் இருந்தால் இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதன்மை கல்வி அலுவலகங்கள், தேர்வுத்துறை மண்டல துணை இயக்குநர் அலுவலகங்கள், மாவட்ட கல்வி அலுவலகங்களில் இந்த தற்கால் விண்ணப்பங்கள் கிடைக்கும் என்றும், பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை வரும் 13ஆம் தேதி மாலை 5:45 மணிக்குள் ஒப்படைக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் மதிப்பெண் சான்றிதழ் நகலும் இணைக்கப்பட வேண்டும். தபால் மற்றும் கொரியரில் அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் என்றும் தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பத்தில் ஒட்டப்படும் மாணவரின் புகைப்படத்தில் ஏற்கனவே பயின்ற பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் கையொப்பம் பெற வேண்டும். தற்கால் திட்டத்தில் விண்ணப்பிக்கும் தேர்வர்களுக்கு சென்னையில் மட்டுமே தேர்வு மையம் அமைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு பாடத்திற்கு ₹85, 2 பாடங்களாக இருந்தால் 135, 3 பாடங்களுக்கு 185, 4 பாடங்களுக்கு 235, 5 பாடங்களாக இருந்தால் 285 மற்றும் 6 பாடங்களையும் எழுத வேண்டும் எனில் ₹335 செலுத்த வேண்டும் என்றும், இந்த கட்டணங்களுடன் சிறப்பு கட்டணமாக ₹1000 சேர்த்து செலுத்த வேண்டும் என்றும் தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள திமுக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா இன்று கோவை வந்தார். ஜாமீனில் வெளிவந்துள்ள ராசா சென்னையில் 2 நாட்கள் தங்கிய நிலையில் இன்று தனது நீலகிரி தொகுதிக்கு செல்வதற்காக கோவைக்கு வந்திருந்தார். அங்கே அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொங்கு மண்டல மக்களையும் தனது தொகுதியான நீலகிரி வாழ் மக்களையும் சந்திப்பதில் தாம் பெருமகிழ்ச்சி அடைவதாகவும், தொடர்ந்து தனது விடுபட்ட பணிகள் தொடரும் என்றும் தெரிவித்தார். கொங்கு மண்டல மக்களையும் என்னை தேர்ந்தெடுத்த நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மக்களையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பணியை தொடர்வேன். அதன் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மறுத்த ராசா காரில் நீலகிரிக்கு புறப்பட்டு சென்றார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. தொலைக்காட்சி நிருபரை தாக்கிய வழக்கில் கர்நாடக போலீசாரால் தேடப்பட்டு வரும் நித்யானந்தா தலைமறைவாகவில்லை என்றும், பெங்களூரு ஆசிரமத்திலேயே தங்கியுள்ளதாகவும் அவரது செயலாளர் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற நித்யானந்தா, போலீசார் சம்மன் அனுப்பியது தொடர்பாக கேள்வி எழுப்பிய தொலைக்காட்சி நிருபரை வெளியேற்றுமாறு தனது சீடர்களுக்கு உத்தரவிட்டார். இதனால் அந்த நிருபரை தாக்கி நித்யானந்தாவின் சீடர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதாக தெரிகிறது. இதுகுறித்து தன்னை பணி செய்ய விடாமல் தடுத்த நித்யானந்தா மற்றும் அவரது சீடர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்படி பெங்களூரு ராம்நகர் போலீசில் நிருபர் புகார் அளித்தார். இந்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்காக போலீசார் நித்யானந்தாவை தேடி வருகின்றனர். இந்நிலையில் நித்யானந்தாவின் செயலாளர் ஞான சொற்பானந்தா இதை மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், மதுரை ஆதீனமும் நித்யானந்தாவும் பெங்களூருவில் உள்ள தியான பீடத்தில்தான் பாதுகாப்பு கருதி இருப்பதாக தெரிவித்தார். தினசரி பூஜைகள் நடப்பதாகவும், அன்னதானம் தடையில்லாமல் நடப்பதை கண்காணிக்கவும் அவர்கள் தங்கியிருப்பதாக அவர் கூறினார். தியான பீடத்தின் நிர்வாகத்தை அரசு கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஆலோசித்து வருவதாக கூறுவது தவறு என்றும் நித்யானந்தாவின் செயலாளர் தெரிவித்தார்.
இதனிடையே பிடதி ஆசிரமத்தில் அசம்பாவித சம்பவம் ஏதும் நிகழாமல் தடுக்கும் வகையில் ஆசிரமத்தை சுற்றி 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது. இதனிடையே மங்களூரில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா வழக்கில் சிக்கியுள்ள நித்யானந்தா மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். குடியரசுத் தலைவர் வேட்பாளரை தேர்வு செய்வது குறித்து கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று சென்னை வந்த மத்திய அமைச்சர் சல்மான் குர்ஷித் தெரிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்ள சென்னை வந்த சல்மான் குர்ஷித் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் அண்ணா ஹசாரே, பிரதமர் உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் தெரிவித்துள்ளார். ஆனால் ஊழலை மறுக்கும் அவர்கள் குழுவிலேயே ஊழல் வாங்கும் அதிகாரிகள் இருக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் சட்டப்படி சந்திக்க இருப்பதாகவும் சல்மான் குர்ஷித் அப்போது குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்வு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர் கூட்டணி கட்சிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே முடிவெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கூடங்குளத்தில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஒத்திகை திட்டமிட்ட நாடகம், போராட்டக் குழு குற்றச்சாட்டு. மயானக்கரைக்கு மூதாட்டியின் உடலை எடுத்துச் சென்ற தலித்கள் மீது போலீஸ் தடியடி, திருச்செங்கோட்டில் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.